கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நீதிமொழிகள் 15:33 சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்ற வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேதம் திட்டமும் தெளிவுமாக மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் மிகுந்த மனத்தாழ்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளும்போது நிச்சயமாகவே நீங்கள் மேன்மை அடைவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் சம்பூர்ணமாய் உங்கள் மேல் வந்து இறங்கி தங்கியிருக்கும். உயர்ந்த மலையிலிருந்து ஒரு ஆறு வேகமாய் ஓடி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். அது எந்த இடத்தை நோக்கி ஓடி வரும் தெரியுமா? அது ஒருபோதும் குன்றுகளின் மேல் ஏறி போவது இல்லை. தாழ்மையான பள்ளத்தை நோக்கிதான் கடந்து வருகிறது. மன மேட்டிமையாய் குன்று போல் இருக்கின்ற மனிதர்களை நோக்கி ஆசீர்வாத நதி ஓடி வருவது இல்லை. தாழ்மையுள்ளவர்களை நோக்கித்தான் தேவனுடைய கிருபையும் மேன்மையும் ஆசீர்வாதங்களும் வந்து சேருகின்றன. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.